ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இதுதான் ஆமாம், நான் புது வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன். ஸோ நம்ம கோச்சிங்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பர்டிகுலராக டேரட் கார்டுன்னு நிறைய என்கொயரி வந்துருச்சு. ஸோ கோச்சிங்காக தான் இப்போ பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் என்னோடய பழைய வீடு எப்படி இருந்துச்சு. நான் ரெண்டட் ஹவுஸில் இருந்தேன் இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, ஏன் அங்கே என்னால் கோச்சிங் நடத்த முடியல, புதுசாக பார்த்த வீடு எப்படி இருக்குது, இப்போ அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வேணும்ல. ஆனால் நான் இந்த லெவலுக்கு வரதுக்கு முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு மெசேஜ் பண்ணுற என்னோடய ஃபேன்ஸ், நீங்கள் எல்லாம் தான் மெயின் ரீசன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் இந்தளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஸோ என்னோடய க்ரோத்துக்கு நீங்களும் ஒரு பெரிய மெயின் ரீசன். அப்புறம் நிறைய பேர் என்ன மேக்கப் இல்லாமல் சாதாரண ஃபேஸில் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் என்னோடய ஃபேஸ். ஆனால் ஐம் லிட்ரலி டயர்டுங்க. ஏன்னா பாஸ்ட் 1 வீக் அங்கேருந்து எல்லாமே இங்கே ஷிஃப்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே அதெல்லாம் நீட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வீடு கூட்டி தொடச்சி எல்லாம் பண்ணி, ஆனால் இன்னுமே கொஞ்சம் ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது. என்னென்னா வாஷிங் மிஷின் வரணும், இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் வரணும், ஒரு டைனிங் டேபிள் வரணும், வாஷ் பேஷின் வரணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு 1 வீக் எடுக்கும். 1 வீக் எடுத்தால் இட் வில் பி கம்ப்ளீட்லி செட். செம்மையாக இருக்கும் வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே. அப்படியே வெரி காம், சைலண்ட் கிடையாது, ஆனால் வெரி காம். அந்த பீஸ், இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த பீஸை உணர முடியும் நம்மளால். ஸோ இட்ஸ் லைக் தட் ஐ எம் கம்ப்ளீட்லி கண்டென்ட் இன் திஸ் பிளேஸ், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஓகே, கோச்சிங்க்கு வருவோம். ஸோ இன்றைக்கி தேதி 10. கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது 16th மண்டே. 16, 17, 18 3 நாள் கோச்சிங், டேரட் கார்டு கிளாஸ் கோச்சிங். ஓகேயா, இதே மாதிரி தான் 15 வீடியோஸ் வரும். இப்போ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் நான் மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்தா புரியாது. ஸோ அப்போ நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன்ட்ராஸ்பெக்ஷனாக என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும், மெடிடேஷன் ஃபார் பிகினர்ஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னு தெரியணும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டினா காட், நோ, ரிலீஜன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அது போக உங்களுக்கு மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் என்னென்னு தெரியணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியணும், ஹவு டு பிகம் இன்டு செல்ஃப் அலைன்மெண்ட்டுன்னு தெரியணும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி இன் வீடியோஸ். டேரட் கார்ட் பற்றி இட்ஸ் லைக் கோயிங் டு பி அ ஸ்டோரி. ஸோ மேஜர் ஆர்கானில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் அது நீங்கள் வீடியோவில் கேளுங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி அ ஸ்டோரி. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரியாக கதை கேட்டிங்கன்னா தான் அந்த கதையில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள், நிறங்கள், இது எல்லாமே உங்கள் மனசில் நிற்கும். அந்த ஒவ்வொரு கார்டும் எதை பிக்சரைஸ் பண்ணுது, எந்த சம்பவத்தை குறிக்குது. ஆக்சுவலாக நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தானே. ஸோ அதனால் எந்த சம்பவத்தை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு 3 மணி நேரம் சினிமா கதை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் எதையுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு எடுத்தாலே இந்த கதை இந்த கார்டுக்கு தானே சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஏன்னா நான் அப்படி தான் டேரட் கார்டு கற்றுக்கிட்டேன். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஹவு டு ரிலேட், யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு டேரட் கார்டு பார்க்குறதுக்கு வராங்க, ஸோ அவங்களோட ஹையர் செல்ஃபோட நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, ஸோ அந்த கார்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறது, இது எல்லாமே ஐம் கோயிங் டு டீச் இன் தி டைம். ஸோ கிட்டத்தட்ட 20-25 வீடியோ இருக்க போகுது. ஸோ டேரட் கார்டு கிளாஸும் 3 நாள் தான். 6633 தான் ஃபீஸு. என் கூட தங்கி படிச்சுக்கலாம். 6 பேர் தான் படிக்க முடியும். ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க வீடியோ பார்த்தீங்கனாலே வீடு எப்படி இருக்குதுன்னு தெரியும், நீங்கள் எப்படி அக்காமடேட் ஆக போகிறீங்கிறது தெரியும். ஸோ நம்ம சமையலெல்லாம் எப்படி சேர்ந்து எல்லோரும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஹூமெவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் டேரட் கார்டு படிக்கிறதுக்கு. ஆனால் இன்னொன்று நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். டேரட் கார்டுங்கிறது ஒரு ஆக்சிலரி டூல் தாங்க. என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்னை அசம்பிள் பண்ணுறது தான் என்னுடைய லைஃப் பர்பஸ். தட் இஸ் வை ஐ பிகேம் அ ட்வின் ஃப்ளேம் கோச் அஸ் வெல் அஸ் லைஃப் கோச். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் அட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். அதுவுமே டிஸ்ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை தான் அசம்பிள் பண்ணணும். அவங்க கூட அவங்களுக்கு இருக்க எமோஷனல் கனெக்டே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான்
மற்றவங்க கூட எய்தர் இட் குட் பி ஒரு பெண்ணுக்குமா இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமா இருக்கலாம், எந்த பெண்ணுக்கும் எந்த ஆணுக்குமா வேணாலும் இருக்கலாம். எதர் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, அப்பா மகள், அண்ணன் தங்கை, எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்னை தான் அசம்பிள் பண்ணணும். அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதுலேயும் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை கார்பிக் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணி சோல்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரலாகவே ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ அதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ். நான் மெயின் அதை டீச் பண்ணுறதுக்கு, அதை வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகேயா? ஸோ அதில் இடையிடையில் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் டேரட் கார்டு. ஆனால் என்னுடைய இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் நிறைய பேரோட ரெசனேட் ஆகுது, நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் என்னோடய டேரட் கார்டு ரீடிங்க்கு ஃபேனாக இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால நிறைய என்கொயரிஸ் எனக்கு இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் வந்துருச்சு. ஸோ அதனாலே ஐ ஸ்பெசிஃபிக்கலி பிக்டப் ஃபஸ்ட் டாபிக் வந்து டேரட் கார்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரட் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்ததுக்கு போனதுக்கு சீனிக்கு போனிக்குன்னு சொல்லுவாங்கல்ல மதுரை லாங்குவேஜில், அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் டேரட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. அன்லெஸ் நீங்கள் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, உங்களுக்கே அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கல, விடை தெரியல, அப்படிங்கும்போது யூஸ் டேரட் கார்ட்ஸ். டேரட் கார்டு இஸ் ஒன்லி அண்ட் இட்ஸ் அ ஹை டிவினேஷன் டூல். ஐ அக்செப்ட் தட். கண்டிப்பாக 100% டெஃபினெட்லி இட்ஸ் அன் ஹை டிவினேஷன் டூல். ஆனால் பட் ஸ்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மெயின் டூல். நீங்கள் டிவைனாக இருங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்சிலரி டூல்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. 16th 17th 18th 3 நாள், திங்கள் செவ்வாய் புதன் டேரட் கார்டு கோச்சிங் கிளாஸ் நடக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வேணும், இல்லை பிளானில் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 5 வீடியோ இருக்கும். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வீடியோ ரன் ஆகும். லஞ்சுக்கு அப்புறம் 3 வீடியோ ரன் ஆகும். ஏன்னா இதில் வந்து வீடியோஸ் ஜாஸ்தி. இப்போ மெடிடேஷன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மெடிடேஷன்லேயே உங்களுக்கு நான் 4 லெவல் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. டாபிக் ஒன்று தான், வீடியோ 4 வீடியோ வரும். ஓகே, ஸோ அதனால் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமும் 3 வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத 6 பேரும் ஒவ்வொருத்தராக எனக்கு சொல்லணும். ஏன்னா இதில் ஒர்க் ஷீட் இல்லை. இப்போ தான் நான் வந்து இப்போ நீங்கள் கேட்டதுனால இந்த கோச்சிங்கே ரெடி பண்ணுறேன். ஒர்க் ஷீட் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறமா 3 நாள் கோச்சிங் இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மேரிட் லேடிஸாக இருந்தாலும் சரி, அன்மேரிட் லேடிஸாக இருந்தாலும் சரி. அன்மேரிட் லேடிஸ்னால் உங்களோட பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுக்கணும். மேரிட் லேடிஸ்னால் உங்கள் சன்னோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டோட நம்பரோ எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ரீச் ஆனோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பும் போதும் ஒரு லெஜர் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் சைன் பண்ணிவிட்டு கிளம்பும் போது ஐ ஹேவ் டு இன்ஃபார்ம் யுவர் அந்த ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் பர்சன், கிளம்பிட்டாங்க வந்துடுவாங்க, நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று. ஐ ஹேவ் டு இன்ஃபார்ம் தெம் இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ப்ரொஃபஷ்னல், வெரி ஃபார்மல். என்ன சொல்கிறது, இந்த நார்ம்ஸ் எல்லாம். பட் ஸ்டில் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ பேர்ட்ஸ் பேரடைஸ். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வேடந்தாங்கல் மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். என்ன பிடிச்சிருக்கோ அதை கேட்டு இதை எனக்கு சமைக்கலாம், அதை எனக்கு சமைக்கணும், நீங்களே சமைக்கலாம் வேணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா வேர்ல்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா யாருமே கிடையாது, நீங்களும் நானும் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஜாலியாக 3 நாள் படிச்சுட்டு போகலாம். ஸோ யார் யார் பேர் கொடுக்கணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழேயே ஆட் பண்ணுறேன். இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அபவுட் செக்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக பேர் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். 6 பேர் தான் என்னால் எடுக்க முடியும். சப்போஸ் இந்த பேட்சுக்கு என்னால் அக்காமடேட் பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த வாரம் வைப்பேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களை அக்காமடேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி 10th, ஸோ 11th 15th வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஒரு பிக்கஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு, இப்போ கோச்சிங் ஒர்க் ஷாப் வர எல்லாருக்குமே 15% ஆஃபர் இருக்குது. ஸோ 6,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் 6,000 தாங்க ஆஃபர் இருக்கும், 633 இருக்காது. ஏன்னா 633 உங்கள் ஃபுட்டுக்கான காஸ்ட், அதை நான் குறைக்கவே முடியாது.
ஸோ 6,000ல் 15%ங்கிறது 900 rupees. ஸோ 6,000 minus 900 5,100 rupees தான் வரும். ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். இதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த நவராத்திரி சீசனுக்குள்ளே என்கிட்ட கோச்சிங்க்கு வரீங்களோ உங்களுக்கு எல்லாமே 15% ஆஃபர் கிடைக்கும். டேரட் கார்டுக்கும் நான் ஆஃபர் போட்டிருக்கேன். இதே ரீடிங்லேயும் நம்மளுக்கு இதே ஆஃபர் இருக்குது, 15% ஆஃபர் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அஸ் மீட் இன் கோச்சிங். இதுக்கு இடையில நெக்ஸ்ட் வீடியோ நான் ஃபஸ்ட்டு இருந்த மிஸ்டீஸ் கிரியேஷன் எப்படி இருந்துச்சு, ஏன் அங்கே என்னால் கோச்சிங் எடுக்க முடியல, இந்த வீடு நான் வந்து ஜஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது, இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணப்புறம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி அது சேஃப்டியாக இருக்கும், இது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இனி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நம்ம எந்த லெவலில் பிக் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கான டேட்ஸோடு சந்திப்போம். until then bye. ஹாய் கைஸ், இதுதான் நான் பார்த்துருந்த, அதாவது நான் இருந்த பழைய வாடகை வீடு மிஸ்டீஸ் கிரியேஷன். ஸோ அதில் கிச்சனும் ரொம்ப சிறுசு, அது போக அதையுமே நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருந்தேன். பட் ஸ்டில் அந்த வீட்டில் வந்து ஷெல்ஃப்ஸ் ஜாஸ்தி கிடையாது, எல்லாமே ஸ்டீல் ரேக் வச்சுருந்தேன். இன்னொன்று இருந்த சின்ன இடத்துலையே வெசல்ஸ் எல்லாமே நல்லா அக்காமடேட் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே வந்து பெட்ரூம்னு செப்பரேட்டாக கிடையாது, அது வந்து ஒரு கிச்சன், ஒரு ரூமு, அதுக்கு அடுத்து லெட்டின் பாத்ரூம். ஸோ அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே என்னோடய டேரட் கார்டு டேபிள், என்னோடய பெட்டு எல்லாமே போட்டு அக்காமடேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆனால் அங்கே இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து தனியாக ஒரு ரெண்டட் போர்ஷன் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த வீட்லேயே வந்து ஐ வாஸ் தேர் ஃபார் 2 years. அதுக்கப்புறம் தான் இப்போது மூவ் ஆன் ஆகியிருக்கேன். ஸோ இதான சின்ன வீடு, நம்ம 6 பேரையும் அக்காமடேட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ புதுசு இந்த வீட்டுக்கு மாறியிருக்கேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தன்னைக்கு எடுத்த வீடியோ. இந்த வீடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து ரோட்லேருந்து வீட்டு உள்ளே நுழையிறது ரொம்ப அடக்கமாக இருக்கும், ஆனால் உள்ள வீடு வந்து நல்ல நீளமான வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, முன்னாடி நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வீடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தன்னைக்கு எடுத்த வீடியோ. பின்னாடியும் வந்து கொல்லைப்புறத்தில் நல்ல ஸ்பேஷியஸான வீடு, வீடு ஃபுல்லாக ஜன்னல், நல்ல வெளிச்சமான வீடு. பின்னாடி வந்து பெரிய பாத்ரூம் ஒன்று இருக்குது, இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே அந்த டாய்லெட் பாத்ரூம்க்கு மேலே தனியாக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. அதில் எப்போவுமே நமக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் நான் பார்த்த ஆஸ்பெக்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸான பெரிய கிச்சன். பழைய வீடு தான், ஆனால் நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. துணி துவைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற இடம் தாராளமாக சரியாக போயிடும். ஈவினிங் டயத்தில் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி டீ கூட குடிக்கலாம். ஸோ அந்தளவுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, நல்ல வெளிச்சமாக இருக்கும். இதுதான் வந்து இப்போது எடுத்த வீடியோ. இது எங்கள் வீட்டு முன்னாடி இருந்து, நான் இருக்கிற வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த தெரு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரொம்ப காமான ஏரியா. என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இதுதான் இப்போ வீடு உள்ளே நுழைஞ்ச இதெல்லாம் இப்போது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ நம்ம கோச்சிங்க்காக டெஸ்க்கு பெஞ்ச் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு டெஸ்க் பெஞ்சில் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஸோ 6 பேர் அக்காமடேட் பண்ணுறதுக்கு 2 செட்டு வாங்கியிருக்கேன். டிவி வந்து ஸ்மார்ட் டிவிக்கு பின்னாடி இத்தினோண்டு ஒரு மஞ்சள் லைட்டு தெரியும் பாருங்கள், அதுதான் வைஃபைலே டிவி சேனல்ஸும் இருக்குது. ஈவினிங் ஆனால் சீரியல்ஸ் பார்க்குறவங்கலாம் சீரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவியில் தான் என்னோடய வீடியோஸ் ரன் ஆக போகுது. ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்க போகிறீங்க. இது வந்து வெஸ்டர்ன் கிளாசட், இது காமன், அட்டாச்டு கிடையாது, எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்ததுக்கப்புறம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வாஷ் பேஷின் மிஸ் ஆகுது. வாஷ் பேஷின் வாங்கி அட்டாச் பண்ணதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் வாஷ் பேஷினுக்கு. அதுக்கப்புறம் கீசரும் வருது, கீசருக்கும் ஆர்டர் போட்டிருக்கேன். கீசர் வர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இமர்ஷன் ஹீட்டர் இருக்குது. ஆனால் மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு சுடு தண்ணியில் குளித்தோன்னா வெந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோடய பெட்ரூமை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது டேரட் கார்டு வாசிக்கிற டேபிள். ஸோ இப்படி தான் என்னோடய டேரட் கார்டு டெய்லி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு பீரோ அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை. ஸோ அந்த செல்ஃப்லேயே அக்காமடேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இல்லையா, 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூம், இதுக்கு அடுத்து ஒரு பெட்ரூம் இருக்குது. எஸ், அந்த பில்லோஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி எல்லா பெட்ரூம்லேயுமே 2 பெட்டு, இது 2 பெட் இருக்குது பாருங்கள். ஸோ 2 பெட்டு. ஸோ 3 ரூமு 6 பெட் இருக்குது. அந்த மாதிரி பில்லோஸ் இருக்குது, பில்லோ கவர்ஸ் இருக்குது, பிளாங்கெட்ஸ் இருக்குது.
ஸோ அடுத்து கிச்சன்லேயும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் உட்காந்து ரிலாக்ஸாக சமைக்கக்கூடிய ஆள். அவசர அவசரமாலாம் சமைக்க மாட்டேன். ஸோ காய்கறி நறுக்கிறதுலேருந்து உட்காந்து நறுக்கணுன்னா எனக்கு வந்து ஃபேன் வேணும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குடிக்கிறதுக்கு 6 டீ செட்டு கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காய்கறி எல்லாமே இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேணுங்கிறத சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலேயே கடை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 பெட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 6 பெட்டுக்கும் இதோ பிளாங்கெட்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, பெட் ஸ்ப்ரெட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே வசதியாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லாமே அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்தால் ஹாப்பியாக தங்கிட்டு போகலாம். அது வந்து கேரண்டீடு. கோச்சிங் ஒர்க் ஷாப்பையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனப்படுத்திட்டு போகலாம்.